முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது இப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்து பார்த்தா நீங்கள் ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? சப்போஸ் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், ஏதாவது ஒர்க் கூட வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். பட் +2 முடிச்சுட்டு நீங்கள் ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க. முக்கியமாக +2 முடிச்சுட்டு ரயில்வே ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா, தமிழில் கூட எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏஜ் லிமிட்ல எப்படி கேட்பாங்க, குவாலிஃபிகேஷன் எப்படி கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்கில் தேவைப்படுமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் +2 முடிச்சவங்க ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. இதுவே பேங்க் ஜாப் அப்படிங்கிறத ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கூட கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா 10th பேஸில் 12th பேஸில் இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருந்தா கூட சில போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன வேகன்சி வந்து நார்மலாக வருது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் குரூப் டிக்கான வேகன்சி. இதுக்கான எலிஜிபிள் 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா NTPC, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா. பட் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ALB, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ITI முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர். இந்த ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை ஜூனியர் இன்ஜினியர் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா IT ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் CMA, அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் DMS அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து DMS அந்த போஸ்டிக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். IT ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். BSc-யாக இருக்கலாம், இல்லை BCA-வாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே வந்து பார்த்தோம்னா CMA, கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா BSc ஃபிசிக்ஸ் இல்லைனா BSc கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ப்ளஸ் ஒரு 55% மேலே இருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், NTPC எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் கான்ஸ்டபிள் ஆகணும், ரயில்வேல வந்து கான்ஸ்டபிள்னா ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட் டியூட்டியும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னா கூட +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிள் 10th மட்டும் முடிச்சிருந்தாவே போதும் நீங்க. பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரி கான்ஸ்டபிளுக்கு ஒரு 20,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் குரூப் டிக்கு இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் NTPC வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சப்போஸ் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, இந்த டைப்பிங் ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் கூட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC பொறுத்தவரையும் பார்த்தா ஸ்டார்டிங் சேலரி +2 முடிச்சவங்களுக்கு அப்படிங்கிறத ஒரு 20,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் நீங்கள் குரூப் டி அப்படின்னு போகிறப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து போஸ்டிங் எல்லாமே ஒரு அசிஸ்டன்ட், கிளரிக்கல் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் எப்படி படிக்கலாம், இப்போ +2 முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் பேஸ் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரவுண்ட்ஸே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் டைமிங் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 1 hour எக்ஸாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினை அந்த டைமுக்குள்ள வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் அப்படின்னா ரொம்ப கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாவே இந்த மாதிரியான ஆன்லைன் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரை காமனான டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. முக்கியமாக நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா காமனாக இருக்க எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காமனான டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லேருந்து வரும்
அப்படின்னு பார்த்தா ரீசனிங் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்டியூட் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரியான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த 4 டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு. ரீசனிங், மேக்ஸ் அப்படிம்பாங்க. மேக்ஸ்னா ஆப்டியூட் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 டாப்பிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து டைம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தா. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான காமனான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. நீங்கள் குரூப் டி இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இப்போ கான்ஸ்டபிளுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் எப்படி எடுக்கிறாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ குரூப் டிக்கெலாம் வந்து பார்த்தோம்னா வெயிட் லிஃப்டிங் இருக்கும் உங்களுக்கு. அதாவது குறிப்பிட்ட கிலோ வெயிட்டை குறிப்பிட்ட மீட்டர் நீங்கள் கீழே வைக்காமல் தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா மென்ஸுக்கு தனியாக விமனுக்கு தனியாக வந்து ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, உங்களால் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும், ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் இல்லை 2 எக்ஸாம் இல்லை 3 எக்ஸாம் இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே காமனான டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் கூட உங்களோட ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டர் போய் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய சென்டரில் வந்து பார்த்தா இதுக்கு மாதிரியான கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இல்லை வந்து சென்டர் போக முடியாது அப்படின்னா நீங்கள் ஓன் ஸ்டடி கூட வந்து பண்ணலாம். ஆன்லைனில் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இல்லைனா இதுக்கிட்டே நிறைய புக்ஸ் கூட வந்து பார்த்தா நிறைய பப்ளிகேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் போஸ்டிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய மோக் டெஸ்ட் இருக்குது, நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஃப்ரீ மோக் டெஸ்ட் தராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப், அதுவும் ரயில்வே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சொல்லப்போனால் மற்ற கவர்மெண்ட் ஜாப்போட பேங்க் ஜாப், எஸ்எஸ்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரயில்வே ஜாப்போட அந்த கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 15 லாங்குவேஜ் தராங்க உங்களுக்கு. ஸோ அதில் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்களால் தமிழை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா தமிழ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் பேஸ்டஸ் தான். 4 ஆப்ஷனில் 1 மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழில் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா தமிழ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுப்பாங்க உங்களுக்கு. சேலரி வைஸ் வந்து பார்த்தா நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் அப்படிங்கிறத நிறைய அலவன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நைட் டியூட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அலவன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரயில்வே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ +2 முடிச்சுட்டு ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.